கடந்த 5 ஆண்டுகளில் 2 இடங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரதானமாக தவறுவிட்டது. ஒன்று, தமிழ் மக்கள் பேரவை. தமிழ் மக்கள் பேரவை தமிழ் அரசியலில் தோன்றிய ஒரு நூதனமான கட்டமைப்பு, கட்சிகளும் சிவில் அமைப்புகளும். இந்த தமிழ் மக்கள் பேரவை எழுக தமிழ்களின் மூலம் எழுச்சிட்டு வந்து கொண்ட ஒரு காலகட்டத்தில் விக்னேஸ்வரன் ஒரு தலைவராக மேலெழுந்தார், ஏனையவர்களும் இணைத்தலைவர்களாக மேலெழுந்தார்கள். ஆனால் அதை குழப்பியதில் விக்னேஸ்வரனுக்கும் பங்கு இருக்கு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஒரு பங்கு இருக்கு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த இடத்தில் பக்குவமாக நடந்திருந்திருந்தால் இன்றைக்கு தலைமைத்துவம் அவர்களிடமே போயிருக்கும். விக்னேஸ்வரன் பெருமளவு கட்சியிலிருந்து ஒதுங்கி தலைமைத்துவத்தை மணிவண்ணனிட்ட கொடுத்துட்டார். இதுவே, அதாவது தமிழ் மக்கள் பேரவையை முன்னணி குழப்பாமல் விட்டிருந்திருந்தால், அரசியல் இஃப் இல்லை என்று சொல்லுவார்கள், ஆனா நாங்கள் இறந்த காலத்தை சொன்னாதான் இறந்த காலத்திலிருந்து பாடம் கற்கலாம் என்ற அடிப்படையில் பார்த்தால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது தமிழ் மக்கள் பேரவையை குழப்பியதன் மூலம் தமிழ் மக்கள் பேரவையை பலப்படுத்த வேண்டிய ஒரு இடத்தில் அவர்கள் அதிலிருந்து வெளியேறும் ஒரு நிலைமையில் அதிலிருந்து ஏனைய கட்சிகளை வெளியேற்றக்கூடிய மாதிரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார். அது அவர்களுக்கும் பங்கு இருக்கு. அங்கு அவர்கள் முதல் தவறை விட்டார்கள். 2வது தவறு எங்க விடியணும் என்று சொன்னால், தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்திய அந்த கட்டமைப்புக்கும் அவர்கள் விரோதமாக இருந்தார்கள். அந்த இடத்தில் அவர்கள் சுமந்திரனோடு தான் நின்றார்கள் சொல்லணும். சுமந்திரன் அவர்களும் ஒன்றா நிக்காட்டியும் இருவரும் வெவ்வேறு இடங்களில் நின்று கொண்டு அதை எதிர்த்தார்கள். சுமந்திரன் சஜித்துக்கு வாக்குகளை சாட்சி கொடுக்க முற்பட்டார். இவர் அந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்திய தரப்புகளை இந்தியாவின் அவையிலண்டாக்கள் பலம போல ஒரு சூழ்ச்சி கோட்பாடுகளை உற்பத்தி செய்து கொண்டிருந்தார். ஆனால் பொது வேட்பாளருக்கு 2,25,000 வாக்குகள் கிடைச்ச பிறகு அது தேசிய பண்பு மிக்க வாக்குகள் என்று சொன்னார். இந்த ஞானம் முன்னுக்கே வந்திருந்திருந்தால், அதாவது தமிழ் பொது வேட்பாளரின் விடயத்தில் கஜேந்திரகுமார் தீர்க்க தரிசனமாக முடிவு எடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் ஒரு ஒருங்கிணைப்புக்கு போயிருந்திருப்பாராக இருந்தால் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த குழப்பங்கள், இப்படி சுமந்திரன் உடக்க கதைக்கிற நிலைமையெல்லாம் வந்திருக்காது. அன்றைக்கே ஒரு தீர்க்க தரிசனமா முடிவு எடுத்திருக்கோம். ஆனா 2 சந்தர்ப்பங்களிலும் அவர் தீர்க்க தரிசனமான முடிவுகளை எடுக்கவில்லை. அந்த அடிப்படையில் இப்போ ஒரு கூட்டுக்கு வந்திருக்கிறார். ஆனாலும் இது காலத்தால பிந்திருந்தாலும் கூட 5 ஆண்டு காலத்துக்குள் கற்றுக்கொண்டது என்று பார்க்க பரவாயில்லை. என்றால் அரசியலில் 5 ஆண்டுகள் பெரிய காலம் இல்லை. ஆனால் இப்பொழுது நிலைமை எங்க நிற்குதுன்னு சொன்னால், இந்த புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கும் கூட்டானது நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். அது முதலில் கிழக்கில் தன்னை ஸ்தாபிக்க வேண்டும், வடக்குக்கு வெளியே போக வேண்டும். இன்றைக்கும் வடக்கு கிழக்கு தழுவிய கட்சியாக இருப்பது தமிழரசு கட்சி தான். தமிழரசு கட்சி தான் பலமாக இருக்கு. ஆனா அந்த கட்சி 2 அணிகளாக பிளவுண்டிருக்கு. அதில் ஸ்ரீதரன் அணியானது பெருமளவுக்கு கஜேந்திரகுமார் மீது பறிவோடு இருக்கு. கஜேந்திரகுமாரும் ஸ்ரீதரன் அணி மீது பறிவோடு இருக்கிறார். இந்த இடத்தில் தமிழரசு கட்சிக்கு விழுந்த வாக்குகள் சுமந்திரனுக்கு விழுந்த வாக்குகளோ சிவஞானத்தின் சொந்த வாக்குகளோ கிடையாது. அவை கட்சிக்கு விழுந்த வாக்குகள். இந்த அடிப்படையில் தமிழ் தேசிய அரசியலில் தமிழரசு கட்சியை எப்படி ஓர் ஒருங்கிணைப்புக்குள் கொண்டு வரலாம் என்று சிந்தித்திருந்திருந்தால் தேச திரட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருந்திருக்கலாம்.